ரெஸ்பெக்ட் யூ கைஸ். ஆனா எதற்கு அடிக்கக் கூடாதோ, எப்படி பண்ணா ஒரு பொண்ணு டவுன் ஆவா? எவ்வளோ கேவலமா பேசினா ஒரு பொண்ணு டவுன் ஆவா? என்ன அசிங்கப்படுத்தினா ஒரு பொண்ணு டவுன் ஆவா? ஈவன் இந்த Twitterல நான் பார்க்கிறேனே, எந்த மாரி வார்த்தைகள் யூஸ் பண்ணா ஓகே. டாமா, நம்ம ஃபேஸ்ல போய் சத்தம் போட்டு பேசுறோமா? கிடையாது. எந்த மாரி வார்த்தையெல்லாம் பேசினா அவ அஃபெண்ட் ஆவா? எப்படி பேசினா அவளுக்கு வலிக்கும்? அப்படின்றத தெரிஞ்சு தானே ஒரு ட்வீட் போடுறாங்க. இப்ப வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறதோ, இல்ல சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னும் பொழுது, அந்த ஆன்டின்னு கூப்பிடுறதோ, கிழவின்னு கூப்பிடுறதோ, வாட்டெவர் வேர்ட்ஸ் தே கேன், தே ஆர் டூயிங் இட். ஆனா, I could see a major people supporting that incident. நாட் ஈவன் அ சிங்கிள் questioning that ஏன்பா நீங்க இப்படி கூப்பிடுறீங்க? இது தப்பு இல்லையா? சண்டைனா பேசி தீர்த்துக்க மாட்டீங்களா? என்ன சண்டை வந்துச்சு? அப்படின்றத நான் பார்க்கல. சோ ஒரு ட்விட்டர்லயே இப்படிதான் இருக்கு அப்படின்னும் பொழுது, நம்ம டெய்லி பேசிக்கிறோம். பார்வதி இஸ் ஜஸ்ட் அ கன்சிஸ்டன்ட். அது ஏதோ தக்காளி தொக்கு இன்னைக்கு சொன்னார்ல சார் தக்காளி தொக்குன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி தான் பார்வதி இங்க யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு அந்த ஷோவ பார்த்து நெகட்டிவ் ஆகல. உண்மையாலுமே எனக்கு அந்த ஷோவ பார்த்து நெகட்டிவ் ஆகல. இங்க நெறைய பேர் அவங்களுடைய கருத்துக்கள பேசுனாங்கல்ல, ட்வீட்டா போட்டாங்கல்ல, அதனால நான் நெகட்டிவ் ஆனேன். ஐ வாஸ் லிட்டரலி அப்செட். ஹவ் சம்ஒன் கேன் ஹவ் சம்ஒன் கேன் டூ திஸ்? இப்போ 1 ஹார்ல ஒண்ணு டெலிகாஸ்ட் பண்ணாங்கல்ல, நம்ம காலையில பார்த்தோம். கரெக்ட்டா எல்லாருமே லைவ் பார்த்திருப்பீங்க. லைவே பார்க்கலனாலும் என்டையர் ஷோவ நீங்க பார்த்திருப்பீங்க. அத இன்னைக்கு வந்து கம்ருதீனுக்கு பாசிட்டிவா வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? நெகட்டிவா வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஐ வுட் சே இட்ஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவா வந்திருக்கு டாம். கம்ப்ளீட்லி டோட்டலா பாசிட்டிவ். லைவ்ல நடந்ததுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒண்ணுமே பண்ணாத ஒருத்திய பிராண்ட் பண்ணி, கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அதை அப்படியே இவனுக்கு ஃபேவரட்டா உன்ன மாத்த முடியும் அப்படின்னா, எந்த மாதிரி ஒரு ஈனப்பிறவிகளா இருப்பாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன் சேனல்ல. சீரியஸ்லி ஐம் டாக்கிங். வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் தே ஆர்? இட்ஸ் கம்ப்ளீட்லி பாசிட்டிவ் ஃபார் ஹிம். அவன் வந்து மூடு, பொத்து என்னென்னமோ சொன்னான். ஒரு விஷயத்த கூட ஹைலைட் பண்ணலையே. நாட் ஈவன் a சிங்கிள் திங் வாஸ் டேக்கன். அவன் ஏதோ வந்து இவ ஏதோ அவனை பிராண்ட் பண்ணதாகவும், அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்டிங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது கம்ருதீன். எல்லா இடத்துலயும் கான்வர்சேஷனை பார்வதி ஆரம்பிச்ச மாதிரி தான் அவங்க ப்ரொஜெக்டே பண்ணிருக்காங்க. வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் தே ஆர்? வாட் கேடுகட்ட ஜென்மங்க. சீரியஸ்லி ஐம் ஸ்பீக்கிங். கம்ருதீன் இஸ் such a, I could see so many hashtags now, a red forest. Yes, he is a red forest. He is extreme red forest for any woman. வெளில வந்து கன்ஃபஸ் பண்ணுவானா, திரும்ப வந்து உடனே கட்டி பிடிக்க போறான். என்ன பேசி அக்ரெசிவா பேசி மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு உடனே he will go and hug. அந்த புள்ளைய பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்குங்க. இப்பவும் நான் கேட்டேன், ஒருத்தர்ட்ட கேட்டேன், பார்வதியை பத்தி பேசுவீங்க, கம்ருதீன் அன்னைக்கு திட்டுவீங்களான்ற மாதிரி நான் கேட்டேன். உங்களுக்கு தான் செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லையே, வெக்கமே இல்லையே அப்படின்ற மாதிரி பேசுற அந்த மெசேஜ் பார்க்கும்போது ஐ வாஸ் அப்செட். ஐ வாஸ் சீரியஸ்லி அப்செட். நான் கேட்ட கேள்விக்கு அது பதிலான்னு எனக்கு தோணுச்சு. டாம் மார்னிங் ஸ்பேஸ்ல we forgot to mention ம்ஹும். பெண் புத்தி பின் புத்தின்னு வேற சொல்லுவான். அந்த வேர்டும் நம்ம மென்ஷன் பண்ணல. அவன் இஷ்டத்துக்கு பேசுறாங்க. என்னென்ன பேசணுமோ எல்லாமே பேசுறாங்க. இந்த அளவுக்கு மானங்கெட்டு போய் ஒரு சேனல் சப்போர்ட் பண்ணுவாங்க? ஏங்க அவனுக்கு கரியர் இருக்கு, அவன் ஆக்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்த முடியுமா யாராலையாவது? இந்த அளவுக்கு கேவலம் பண்ற அளவுக்கு அந்த பொண்ணு என்னங்க பண்ணுச்சு? சீரியஸ்லி ஐம் ஆஸ்கிங். ஐ காட் டியர்ஸ் இன் மை ஐஸ். இந்த 1 hour எபிசோட் பாக்குறேன். அந்த அந்த குழந்தைங்க கூப்பிட்டது வந்து காட்டல. வாட் எவர். அந்த குழந்தைங்க கூப்பிடுற அந்த வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்வதியை கூப்பிட்டு வரட்டா அப்படின்னா ஐ ரியலி ஹேட் டியர்ஸ். மேபி ஐம் ஹேவிங் த சேம் எமோஷன் தட் வாட் ஜாக்லின் வென்ட் த்ரூ. மேபி நீங்க சப்போர்ட் பண்ணல, அதனால உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நான் அந்த பர்சனை ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணி அந்த என்டையர் சீசன் நான் பார்த்ததுனால ஐ நோ வாட் அண்ட் ஆல் ஹேப்பன் டு ஜாக்லின். பீயிங் அ ஃபேன், ஐ ஃபெல்ட் வெரி பேட் ஃபார் ஹர். நாட் ஈவன் அ சிங்கிள் அப்ரிசியேஷன் ஃபார் தி என்டையர் சீசன். இந்த என்டையர் சீசன் அதே மாதிரிதான் பண்றாங்க. ஏங்க ஒரு பொண்ணுக்கு மட்டும் இதை பண்ணணும்? தைரியம் இருந்தா ஒரு பையனுக்கு பண்ணுங்களேன். கம்ருதீனுக்கு பண்ணுங்க. கம்ருதீன் அசிங்கப்படுத்துங்க, உட்கார வைங்க, பேச விடாம பண்ணுங்க. கேவலப்படுத்துனா பொம்பளை பொறுக்கின்னு சொல்லுங்க அவனை. அவன் தானே பண்றான். அவன் சொல்றான்ல ஒரு ஷோல தைரியமா திவாகர பொம்பளை பொறுக்கி பொம்பளை பொறுக்கி பொம்பளை பொறுக்கின்னு அத்தனை டைம் சொன்னான்ல, அவனை சொல்லுங்க. அவனை அந்த மாதிரி பிராண்ட் பண்ணுங்க. அவன் பண்ற எல்லாத்தையுமே
வந்து எப்படி நியாயமா காட்ட முடியும் உங்களால? ஏங்க கோலங்க, 1 நம்பர் கோலங்க அந்த வீட்ல. சீரியஸ்லி. இந்த மாதிரி ஒரு இவன் தாலி கட்டுறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொன்னான்ல. பட் இன்னைக்கு அவன் பேசின வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, பைந்தாங்கோலி. 1 நம்பர் பைந்தாங்கோலி. I don't know how people can support him for this action. நான் காலையில சொன்ன அதே விஷயத்தை தாங்க சொல்றேன். என்னோட புள்ளைக்கு இல்ல என் கூட பிறந்தவங்களுக்கு யாராவது இப்படி பண்ணாங்கன்னா செருப்ப கழட்டி அடிப்பேன் நானு. ஐ வில் பீட் தெம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்லிப்பர். ஓகே. அதே மாதிரி ஒரு ஷோ நான் பாக்குறேன். ஒரு படத்துல வரக்கூடிய சீன் வந்து அவங்க வந்து ஸ்கிரிப்டட். ஓகே. தட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்கிரிப்டட் ஒன். இந்த படத்தை நான் இப்படிதான் கொண்டு போகணும், இந்த மாதிரி அடிக்கிற சீன் வைக்கணும், இந்த மாதிரி ரொமான்ஸ் வைக்கணும், இந்த மாதிரி அழுகிற சீன் வைக்கணும்ன்றதை என்னால ஏத்துக்க முடியும். ஆனா நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த பேருக்கு இந்த படத்துல எப்படி இந்த ஒரு கம்யூனிட்டி பத்தி பேசியிருக்காங்க, இந்த படத்துல எப்படி இதை பத்தி விமர்சிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நம்மளோட விமர்சனங்கள் இருக்கிறோம். கரெக்டா? அதுக்காக நிறைய நிறைய இது வந்து அந்த சீனை ரிமூவ் பண்ணிருக்காங்க தியேட்டருக்கு ரிலீஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு. இப்ப ஒருத்தன் ஒரு ஓப்பன் ஷோல நீ எங்களுக்கு 24/7 உன்னை காட்டி எங்க எமோஷனை ட்ரிகர் பண்றல்ல, எங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்க எந்த ஒரு பெண்ணுக்கா இருந்தாலும் கோவம் வருங்க, ஆத்திரம் வருங்க. How dare he can do all those things and end of the day you can at least ஒரு லீஸ்ட் ஒரு ஒரு மரியாதை நிமித்தமாவது இருக்கிற மாதிரியே எபிசோட்ல போட்டீங்கன்னா அது எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், எப்படி ஆடியன்ஸை ரீச் ஆயிருந்திருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இப்ப ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்வதி பண்ணால மாட்டிக்கிட்டா பாத்தியா, அசிங்கப்பட்டா பாத்தியா, கேவலமான பாத்தியா. நான் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பார்த்தேன், ஒரு கொஞ்சம் வயதானவங்க எல்லாம் வந்து பேசி வீடியோ போட்டிருக்காங்க. ஒரு ஒரு 50+ இருக்கும்னு நினைக்கிறேன், 55 ஆர் சம்திங். அவங்க மேபி ரிவ்யூ பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன். ஃபுல்லா நடிப்பு டிராமா. பார்வதி பாத்தியா இன்னைக்கு கம்ருதீன் புடிச்சான் பாத்தியா பொழுது ஐ ஃபெல்ட் ரியலி பேட் ஃபார் தட் விமன். ஹவு திஸ் கேன் ஹேப்பன்றது எனக்கு தெரியல. எனக்கு பயங்கர வருத்தமா இருக்கு. ஒரு ஹேட்டு இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ முந்தானேத்துன்னு நினைக்கிறேன், முந்தானேத்து கனித்திருவன் சாண்ட்ரா இஷ்யூ வந்தப்ப எனக்கு கனித்திருவ சுத்தமா பிடிக்காதுங்க. ஆனா சாண்ட்ரா பண்ணது தவிர கனித்திரு பண்றது தவிர அப்படின்னும் பொழுது கனித்திரு கூட நின்ன. ஓகே. ஒரு இன்சிடென்ட்லயும் யாரு தவறு எனக்கு பிடிக்காது அப்படின்ற வெறுப்ப அவங்களுக்கு ஓட்டு போடாதது மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன், அவங்கள பத்தி நல்ல பாயிண்ட்ஸ பேசாதது மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன், ஆர் வாட் எவர். ஓகே. ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கணும்னாலோ ஒரு நியாயம் கிடைக்கணும்னாலோ நியாயத்தை நியாய மாதிரி தானே பேசணும். அது எப்படி எல்லாத்தாலையும் மாத்தி மாத்தி பார்க்க முடியுது, மாத்தி மாத்தி பேச முடியுது? அது பார்வதிக்கு நான் மட்டும் பண்ண மாட்டேன். அதான் இவளோட மைண்ட் செட்டு. பேசுவாட்டா? இன்னி இன்னி பேசுறீங்களா? ஏயா சொல்லுங்க சொல்லுங்க திவ்யா சொல்லுங்க. இல்லம்மா, இன்னைக்கு எபிசோட்ல ஆக்சுவலி இந்த சண்டைலாம் முடிஞ்சு திவ்யா எல்லாம் மாமா வேலை பார்த்ததுக்கு அப்புறமா பார்வதியும் கமர்தீனும் கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு பார்வதி சாரி கேட்டதை காட்டலையா? காட்டினாங்க காட்டினாங்க. காட்டிட்டாங்களா? அப்புறம் ஏன் டென்ஷன் ஆவறீங்க? விடுங்க. சோ நான் இப்ப என்ன புரியுது. சொல்றேன் அப்படின்னா, முதல் ம். இல்ல அப்புறம் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவீங்க? கமருதீன் வந்து ஒரு நம்பகத்தன்மையற்ற நபர். கமருதீன் வந்து மென்டலி ஸ்டேபிளா இருக்கிறாராங்கிறது டவுட்டா இருக்கு. கமருதீன் ரொம்ப மோசமான ஒரு போட்டியாளர், பெண்களை ரொம்ப தவறா யூஸ் பண்றாரு. அவர் ஒரு பொம்பளை பொறுக்கி மாதிரி தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதுக்கப்புறமா அம்மா சத்தியமா நான் பண்ணல, அம்மா சத்தியமா பண்ணலன்னு தலையில அடிக்கிறாங்க. சிரிப்பா இருக்கு. ஏன் தலையில அடிக்கிற? சரி, அம்மா சத்தியமா எதுவும் பண்ணல. ஹார்னி, HORNOI இந்த மாதிரி எழுதுனது யாரு? எழுதி ஏன் நீ ஒரு பொண்ணுகிட்ட காட்டுற? ஒரு பொண்ணுகிட்ட அந்த பொண்ணோட பெர்மிஷனோட தான் எழுதி காட்டினி. அந்த மாதிரி எனக்கு ஹார்னியா இருக்குன்னு நீ அவங்க கிட்ட நான் எழுதி காட்டலாமான்னு கேட்டியா? இல்ல. நான் ஒரு பொண்ணோட சம்மந்தம் இல்லாம தொடர அளவுக்குலாம் நான் அவ்வளவு சீப்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு பெரிய மைனர் குஞ்சு சம்மதம் இல்லாம தொட மாட்டாரு. புரியல? நீ ஹார்னின்னு எழுதி காமிச்சதுங்கிறது வந்து அக்செப்டபிளே கிடையாது இவருக்கு. எனக்கு ஒரு ஒண்ணுமே இல்லைங்க. நேத்து ராத்திரி காலையில எந்திரிச்ச உடனே ட்விட்டர் பாக்குறேன், சார் வந்து கைய புடிச்சு எடுத்து தடவி ஐயோ காஜியினுடைய உச்சத்தனத்திற்கே சென்று முத்தம் கொடுக்குற. பாக்குறதுக்கே டிஸ்கஸ்டிங்கா இருக்கு.
அந்த பொண்ணு இவனை லவ் பண்றதுனால அது ஒரு பெருசாவே எடுத்துக்க மாட்டேங்குது. இவன் என்னோட இன்டென்ஷனல் அதுக்கு புரியவே மாட்டேங்குது. இவனோட இன்டென்ஷன் காஜி இல்லீங்களா? கமருதீனுடைய இன்டென்ஷன் என்ன? காதலா? கிடையாது. அவன் யூஸ் பண்றான் பார்வதி, அது தெரிய மாட்டேங்குது. அவனுடைய டபுள் ஃபேஸ். கமருதீனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அரக்க குணம், அந்த ஆணாதிக்க திமிர். நான் ஆம்பளதான், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ஆம்பளதான், நான் கடந்து போயிடும். உனக்குதான் பிரச்சனை. என்னடா நடந்துருச்சாங்க அவங்க பார்வதிக்கு பிரச்சனை வர்ற அளவுக்கு? உன்னதான் உன் பேர் தான் கெட்டு போயிருக்குது. நீ தான் வந்து ராத்திரியானா உன்னால இருக்க முடியல. ஒரு ஜெயில ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட்ல உன்னை இருக்க சொன்னா தொடைய தடவற. அந்த பொண்ணு தட்டி தட்டி விடுது. மறுநாள் காலையில ஏன்னா அந்த மாதிரி பண்றான்னு. சி பேட் டச் அப்படிங்கிற வார்த்தை பார்வதி உருவாக்கிய வார்த்தையே கிடையாது ஃபர்ஸ்ட். அதுவே இந்த தற்குறிங்களுக்கு தெரியல. சீரியஸ்லி அவங்க அன்வான்டட் டச் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதை இந்த தர்பூசணி என்ன பண்ணிட்டான், பேட் டச்னு திரிச்சிட்டான். அந்த வார்த்தையை இவர் புடிச்சுக்கிட்டு நேத்து நைட்டு நீ கிஸ் பண்ற, அது எனக்கு பாக்குறப்ப எனக்கு ஒரு ஆடியன்ஸா அது ரொம்ப பேட் டச்சா தெரியுது. பொறுக்கி பண்ற வேலை மாதிரி தெரியுது. எச்ச பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி, பெண்களுக்காக அலையக்கூடிய, காஜிலேயே எந்த நேரமும் இருக்கக்கூடிய, மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனநோயாளி பண்ற வேலை மாதிரி எனக்கு தெரியுது ஒரு ஆடியன்ஸா. நான் என்ன பண்ண முடியும்? உன் வளர்ப்பு சரியில்லைன்னு பேச முடியுமா? இல்ல வளர்ப்பை பத்தி பேசுறது நாகரிகமான செயல் கிடையாதுங்கிறதுனால நீ வந்து இவ்வளவு கேவலமான எண்ணத்தோட இருக்கிறன்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்க முடியுமா? முடியாதுல்ல. அது நீ சொல்றல, அதுக்கு ஒரு ரீசன் சொல்றல. நான் ஜென்யூனா பண்றேன், ஜென்யூனா எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு வார்த்தையே கிடையாது. மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று சொல்றீங்கல்ல, அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல. அந்த மாதிரி நீ வந்து அப்பதான் பழக ஆரம்பிக்கிற. பழக ஆரம்பிச்ச உடனே ஒரு பையன் நம்ம தொடுறான்னா நமக்கு எப்படிங்க தோணும்? சீரியஸ்லி சொல்றேன். நம்ம இப்பதான் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றோம், ஸ்டார்ட் பண்றோம்னா மறுநாளே வந்து தொடையில கை வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. இவன் என்ன அன்வான்டா பழகுறேன், அதுக்காக தான் பழகுறானோ, ரொம்ப காஞ்சி போய் கிடக்குறானோ, இவன் ரொம்ப கமுதின் ரொம்ப காஜியோ, கமுதின் ரொம்ப பொம்பளை பொறிக்கும் தானே தோணும் பேசிக்கா ஒரு பெண்ணுக்கு. அப்படிதான் தோணுச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறமா அந்த ஃபீலிங்ஸ் வந்து பில்ட் ஆகுது. கமுதினை வந்து மெதுமெதுவாக காதலிக்க பார்வதி தொடங்குறாங்க. இல்லைன்னா அவங்க மேல ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அதை வேல்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவுதானே நடந்துச்சு. நீ நேத்து ராத்திரி 2 மணிக்கு கிஸ் பண்ற, காலையில எந்திரிச்சு என்ன நினைச்சானே தெரியலங்க. நீ எனக்கு திரும்ப என்ன வந்து நீ விட்டுட்டு போயிடுவோன்னு பயமா இருக்கு. ஏன்னா புலா கொடுத்துருவோன்னு தோணுது. ஏன் உங்க அம்மா வர சொல்லணும்ன்ற 24 மணி எனக்கு இப்ப அது இவருக்கு ட்ராமாவா? வாவ், உனக்கு என்னடா ட்ராமா? உனக்கு என்ன நேர்மை இருக்கு, என்ன ஒழுக்கம் இருக்கு, உனக்கு என்ன ஃபர்ஸ்ட் ட்ராமா? அது எனக்கு புரியலையே. பேட் டச்னு சொன்னது அது என்னால நான் வந்து அதை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றான். எவ்வளவு நாளா ஹீல் பண்ற? 60 நாளா ஹீல் பண்றியா? எவ்வளவு நாளாப்பா ஹீல் பண்ற? சரி 60 நாள் அவனுக்கு அந்த ட்ராமா மைண்ட்ல ஓடிட்டே இருக்கிறப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன், குழந்தை பெத்துக்கலாம், இந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், அந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், வீட்டோட மாப்பிள்ளையா வந்துடுறேன். எவ்வளவு போடுவீங்க, என்ன குடுப்பீங்க, என்ன செய்வீங்க? ஒரு பேச்சு கூட என்ன செய்வீங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் இவ்வளோ பேச வேண்டியவனுக்கு அப்போ அந்த ட்ராமா எங்க போச்சு? அந்த ட்ராமா எங்க? சீரியஸ்லி வெரி டிஸ்கஸ்டிங், வெரி வெரி டிஸ்கஸ்டிங். ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. இவன் பேசுறதும் பண்றதும் சரி முடிஞ்சிருச்சுலடா. அங்க அமித்தும் கானா வினோத்தும் உட்கார்ந்து அவன மண்டைய கல்வி. இல்லடா பார்வதி அப்படி உன்னை பத்தி சொல்லவே இல்லடா, அந்த பொண்ணை என்னென்னமோ தப்பா பேசி வச்சிருப்பாங்கடா, அதுக்கு அவங்க ஃபேமிலி என்ன ரியாக்ட் பண்ணிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுடா. அதை வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கடா, அதுக்கு இவங்களோட எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்கடா. இவ்வளவுதான்டா இங்க மேட்ரு அப்படின்னு சொல்றாங்க அமித்தும் கானா வினோத்தும். நோ 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 நோ, அத அவனுக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, அப்ப தலைய ஆட்டுறல்ல, தலைய ஆட்டிட்டு அவனுக்கு தெரியுங்க. ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவனுக்கு எல்லாமே தெரியுங்க. அவ ஏன் கூப்பிடுறா எல்லாமே தெரியும். அவன் இத வச்சு அவனுக்கு சாதகமா என்ன அதுதான் சொல்ல வரேங்க. இவன் என்ன பண்றான், அங்க தலைய ஆட்டிட்டு சாண்ட்ரா கிட்ட போய் அப்படியே இங்க எல்லாம் பேசி முடிச்சு சார்ட் அவுட் பண்ண இஷ்யூவை வேற மாதிரி சொல்றான். அரோரா கிட்ட போயிட்டு அப்படியே வேற மாதிரி சொல்றான். பட் அரோரா ஒரு நல்ல ஐடியா குடிச்சு கூப்பிட்டு வச்சு பேசி முடிச்சுட்டா. ஏன்னா நீ பைத்தியம், நீ இதை திரும்ப அதையே பேசிட்டு இருப்ப. நெய் சண்டையை பேசுற மாதிரி பேசுனா உன் பேரு நாசமா போயிடும்டா. உனக்கு அறிவு கிடையாது, உனக்கு மண்டையில மூளை இல்ல. நீ போய் இந்த பொண்ணு கிட்ட போய் காலில் உழுந்து இந்த மாதிரி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்து ஒரு குட் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோ. உனக்கு ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கிக்கோ அந்த அம்மா கிட்ட. இல்லைன்னா நீ செத்துருவ. உன்னை காலி பண்ணிடுவாங்க. நீ படமும் நடிக்க முடியாது, சீரியலையும் நடிக்க முடியாது, இவிபி பிலிம் சிட்டி பக்கமே வர முடியாது அப்படின்னு காரி துப்புது. வெக்கமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ துப்புது. உடனே அப்படியே ஓடி வரா, பாருன்னு ஓடி வரா. அந்த பொண்ணு சொல்லுது, டேய் அது ஒரு ராங்கான வேர்டை ராங்கான பர்சன் கிட்ட சொல்லிட்டேன்டா, விட்டுருடா, ஓவரா பண்ணாதடா, நீ நல்லவன் தான்டா, நான் தான்டா கெட்டவன்
நீ ரொம்ப பத்திரமாத்து தங்கம். கார்னின்னு எழுதக்கூடிய அளவிற்கு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலில இருந்து வந்தவன் தான் நீ. நீ பேட் டச் பண்ணதே கிடையாது. எல்லாமே என்னுடைய சம்மதத்தோட தான். ஒவ்வொரு தடவை கிஸ் பண்றப்பயும் வந்து கேட்டுட்டு தான் கிஸ் பண்றானோ பார்வதிய? இல்ல உன் இஷ்டத்துக்கு தானே வந்து பண்ற. கேட்டாங்களா அவங்க கிட்ட கிஸ் பண்ணுன்ட்டு? நீயா உதட்ட கொண்டு வர, நீயா தடவுற, நீயா ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. ஏன் அந்த பொண்ணு உன்னை லைக் பண்ணுதுங்கிறத அட்வான்டேஜா நீ எடுத்துக்கிற. அவங்க அதை வேல்யூ பண்றாங்க. அதுதான் அங்க மிஸ்டேக். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்ததுல, ஒரு கேவலமான கமுருதி. மண்டைய உடைச்சிருவேன், வாயை உடைச்சிருவேன், மூடிட்டு இரு, பொத்திக்கிட்டு இரு. என்ன மாதிரியான லாங்குவேஜ் இதெல்லாம்? என்ன மாதிரியான மனுஷங்க எதுவுமே இவன்? வரல. 1 hour எபிசோட்ல எதுவுமே வரல. இல்லங்க ப்ரோமோலே காமிச்சாங்களேங்க மண்டை வாயை உடைச்சிருவேன்னு சொன்னத. வாய உடைச்சிருவேன் வந்துச்சுங்க. ஆ வாய ஓகே. உடைச்சிருவேன் வந்துச்சு. பொத்து, மூடு, சாத்துன்னுலாம் சொன்னான்ல, அதெல்லாம் எதுவும் வரல. ம். ஏன்னா அப்ப அப்ரப்ட்டா தெரிஞ்சிரும்ல. இல்ல இப்போ எப்படா ஒரு பார்வதி பொண்ணு வந்து இப்படிலாம் பேசுறான்னு. பார்வதி அவங்க அக்கா வருவாங்களா, அவங்க அக்காவை பொத்து மூடு சாத்து தர இந்த மாதிரிலாம் சொன்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்களாமா? எனக்கு புரியல. அவ்வளவு பேசுறாங்கல்ல, தம்பிக்கு முட்டு கொடுக்கக்கூடியவங்க. நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு கேவலமா ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல ஒரு பெண்ணை த்ரெட்டனிங் பண்றான், வாயை உடைச்சிருவேன்றான், எமோஷனலா பிளாக்மெயில் பண்றான், லிட்டரலி அந்த பெண்ணை டார்ச்சர் பண்றான். ஒரு டாக்ஸிக்கினுடைய உச்ச கட்டத்துல அந்த பெண்ணுடைய மனநிலையை சிதைவுற செய்து அந்த பெண்ணுடைய மென்டல் ஹெல்த்தை வந்து முழுவதுமாக அவன் வந்து அஃபெக்ட் பண்ணி வாயை உடைச்சிருவேன்ற. உடடா பார்க்கலாம் வாய. நீதான் தைரியமான ஆளாச்சே ரவுடியே. நீ கோவப்பட்டா என்ன பண்ண, வாயை உடச்சுதான் பாரு. என்ன அட்வான்டேஜ்? வாயை மூடுன்ற, மூடிட்டுறீங்களா? என்கிட்ட பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? நீங்க 2 பேரும் தானே பழகுறீங்க, நீங்க 2 பேரும் தானே கட்டி பிடிக்கிறீங்க, நீங்க 2 பேரும் தானே முத்தம் கொடுக்குறீங்க. ஏன் அந்த பொண்ணு பேசக்கூடாது? பேசக்கூடாது. நீ மூட்டரு, அமைதியாரு, பொத்திட்டு வாயவே தர. நான் பேசுறப்ப ஏன் நீ பேசுற? ஏன் இவர் பேசுறப்ப அவங்க பேசக்கூடாது? நீ ஒரு விஷயத்த தவறாவே சொல்ற, தவறா பேசுற. ஏங்க அந்த டைனிங் டேபிள்ல கூட அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்லல. இல்லடா எனக்கு அந்த மாதிரி அப்ப ஃபீல் ஆயிடுச்சுடா. அது ஏன் தப்பு தான்டா. நீ நல்லவன் தான்டா, நீ யோக்கியம் தான்டா, நீ ஸ்ரீராமனுக்கு அடுத்தது நீ தான்டா. உன்ன மாதிரி ஆளுங்க யாருமே கிடையாதுன்னு அது சொல்லி சர்டிபிகேட் கொடுத்துட்டே இருக்கேன் உனக்கு. அங்க வந்து நீ பேட் டச் பண்ணன்னு ஓப்பனாலாம் சொல்லல. அங்க உடனே வெட்டி உதைக்கிறதும், அதுக்கப்புறமா நீ வந்துட்டு எனக்கு ஓகே தான். அவன் கன்சோல் பண்ண வர்றப்பவே நான் உன்னை வச்சு நிறைய விஷயங்கள் யோசிச்சிருக்கேன் ஃபியூச்சர்ல. இதுதான் அவனுடைய அந்த பிளாக்மெயிலிங். நிறைய நல்லதுல நீ கூட இருக்கணும்னு நான் விரும்புறேன். இந்த மாதிரி எல்லாம் பேசிதானே ஒரு பொண்ணோட மனசை கெடுக்க முடியுங்க. இன்னொரு அவன் பயன்படுத்துற வார்த்தைகளை ரொம்ப கொடூரமான மோசமான வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இந்த ஃபீலிங் வந்திருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு உன் மேல எனக்கு இந்த ஃபீலிங் வந்திருக்கு, யார் மேலயுமே எனக்கு வரல. அப்புறம் ஏன் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான்னு வெளில சொல்ற? 20 பொண்ணுங்க இருக்கிறாங்க, அதுல நான் உன்னதான் சூஸ் பண்ணேன். உன் மேலதான் எனக்கு அந்த ஃபீலிங் வருது. அதுக்கு எடுத்துக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அது தொடரணும்னு நான் நினைக்கிறேன், அதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஹோப், இதை விட ஸ்ட்ராங்கா எப்படிங்க ஒருத்த ஹோப் கொடுக்க முடியும்? இதை விட ஸ்ட்ராங்கா முடியுமா? இதை விட ஸ்ட்ராங்கா முடியாது. அவன் உன் மேல நீதான் தேவதன்றான், நீதான் எனக்கு எல்லாமேன்றான், நீதான் உன் மேலதான் எனக்கு அந்த ஃபீலிங்கே வருது, நீதான் எல்லாமேன்னு சொல்லி அத பாசமா சொன்னா பரவாயில்ல. அத ஒரு த்ரெட்டனிங் டோன்ல சொல்றது, ஒரு மிரட்டுகிற தொனியில் நான் உனக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கேன், இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணிட்டு மாதிரி ஒரு மிரட்டல் மிரட்டி பிறகு நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிறீங்க. எனக்கு இதுல என்ன கோவம் பார்வதி மேல? நான் ஏன் கோவப்பட்டேன்? நான் காலையில் ஒரு ட்வீட் கூட போட்டேன். ஒருத்த வாயை உடைச்சிருவேன்றான், ஒரு மண்டையை உடைச்சிருவேன்றான். பார்வதி மாதிரியான கேரக்டர்ஸ் அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணணும், உடனே ரியாக்ட் பண்ணணும். அவங்க ஏங்க இந்த ஃபீலிங்ஸ்க்கு இவ்வளவு வேல்யூ பண்றாங்க? அப்படி வேல்யூ பண்றவனா இருந்தா வாயை உடைச்சிருவன் நடுவீட்டுல இருந்து பேசுவானாங்க அவன். அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் மேல அவனுக்கு எந்த விதமான ஒரு உண்மை தன்மையும் கிடையாது. அவன் நடிக்கிறான், அவன் ஃபேக். அவனுக்கு அந்த அவன் வந்து வெளியிலேயே அந்த மாதிரியே இருந்தவன் போல, பெண்களோடவே இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழுகிறவன் போல, அவன் சுத்தி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் போல அவனுக்கு. அதனால அந்த வீட்டுக்குள்ள அவனால சிங்கிளா ஒரு கேம் ஆட முடியல. இது ஒரு மோசமான ஒரு கேரக்டர். அதுவும் மட்டும் இல்லாம இந்த கேம் ரொம்ப மைண்ட் கேம், மென்டலா அஃபெக்ட் பண்ற கேம். இந்த கேம்ல அவனால ஆட முடியாது. முதல் 3 வாரங்கள் இருந்த கமுருதீன் ரொம்ப மோசமான ஒரு போட்டியாளர். அவனை திருத்தி அவனை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி அவனுக்கு அந்த தோலை கொடுத்தது என்பது பார்வதி தான். நீ பார்வதிக்கு வாழ்க்கை முழுக்க நன்றி கடன் பட்டிருந்தோம். நீ எப்பயோ எவிக்ட் பண்ணிருப்பாங்க. நீ இவ்வளவு காசு சம்பாரிச்சிருக்கன்னா காரணம் பார்வதி தான். அதெல்லாம் விட்டுட்டு பார்வதி லிட்டரலி யூஸ் பண்ணிட்டு இவனால முடியலங்க. இவனுக்கு வந்து பார்வதி தேவைப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அதனால இவன் பச்சையா நடிக்கிறான். அதை வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பார்வதி புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் வேல்யூ பண்றாங்க, இவனை ரொம்ப வேல்யூ பண்றாங்க. வாயை உடைச்சிருவேன்றான், மண்டையை உடைச்சிருவேன்றான், என்னென்னவோ இஷ்டத்துக்கு பேசுறான். இது அப்படியே கேட்டுட்டு சாரிடா நீ கத்தி பேசாதடா, நீ மெதுவா பேசாதடான்னு சொல்றப்போ
பார்வதியை பாக்குறப்போ ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது, கோபமாக இருக்கிறது, வருத்தமா இருக்கு. இது எப்படி இதுக்கு என்ன முடிவுங்கிறது தெரியல. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் ஃபேமிலிஸ் வந்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஃபேமிலி வந்ததுல நிறைய எடிட் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். திவ்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு ஃபயர் விடக்கூடிய தற்குறிகளை கேட்கிற உண்மையிலேயே உங்களுக்கு மனசாட்சி இருக்காடா? ஏண்டா ஒரு நியாயம் வேணாமாடா? ஏண்டா வாங்குற காசுக்கு கூவுங்களேன்டா. எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு கூவுங்க. ஏங்க திவ்யாவுக்கு இந்த கான்டெக்ட் ஏதாவது தெரியுமா? கமருதீனும் பார்வதி என்ன பேசுறாங்க, என்ன கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 2 பேருக்கு நடுவுல என்ன ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியுமா? இவன் கல்யாணம் பண்றான், இப்ப கல்யாணம் பண்றேன்னு சொன்னது உங்களுக்கு தெரியுமா? மோதிரம் மாத்துறது உங்களுக்கு தெரியுமா? டெய்லி ராத்திரியில இவங்க என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. நைட் அவ்வளோ ஹோப் கொடுத்து பேசுவான் அவன். அதாவது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க நிறைய நாள், நான் கேள்வி பார்த்திருக்கிறேன். சோ எதுவுமே தெரியாம அவன் ஏதோ அட்ரஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை கிரியேட் பண்ணி நான் நல்லவன் கிரியேட் பண்றதுக்காக சொல்றான். அதை கேட்டும் பாதி கேட்காமையும் பாதி சாண்ட்ரா கிட்ட சொல்றது என்ன, கேமரா முன்னாடி இப்படி ஒரு மாதிரி கையெல்லாம் ஆக்ஷன் பண்ணி பார்வதியோட கேம் இதுதான், கமருதீனை வெளில அனுப்புறதுக்கு. பார்வதி நான் வெளில போறேன்னு சொல்லுது, கமருதீனை வெளில அனுப்புறோம்னு பிளான் போடுறாங்களாம். ஏங்க அது மட்டும் இல்லாம அத போய் விக்கல்ஸ் விக்ரம் அரோரா சென்ட்ரல் விக்கல் சொல்றான், எங்க இது தேவையில்லாதது திவ்யா, இவன் வந்து எல்லாத்துலயும் மூக்க நுழைக்காத, எல்லாத்துலயும் அட்ரஸ் பண்ணணும்னு அலையாத, எல்லாத்துலயும் உன்னுடைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் வேணும்னு ஆசைப்படாத, அதான் உங்களுடைய பர்சனல், வாயை மூடிட்டு போன்றான். கேட்க மாட்டேங்குது. இல்ல என் காதுல பட்டுச்சுன்னா அந்த வீட்டுல இருக்கிறேன், நான் அதை அட்ரஸ் பண்றேன் அப்படின்ட்டு ரொம்ப சில்லியா கீழ்த்தரமாக 3வது ரகமாக ரொம்ப மட்டமான ஒரு பிஹேவியர் திவ்யா வந்து. வெரி டிஸ்கஸ்டிங். என்ன மாதிரியான பெண் அப்படிங்கிறது தெரியல இவங்களுக்கு. இவங்க கூட பிறந்த ஒரு பெண்ணா இருந்தா இந்த மாதிரி ஒரு பெண்ணை இந்த மாதிரி ஃபேக்கா அலிகேஷன் பண்ணி இவ்வளவு கேவலமா பேசுவாங்களாங்க? ரொம்ப எரிச்சலா இருந்தது திவ்யாவோட பிஹேவியர்ஸ் இன்னைக்கு. அதுக்கு அது திவ்யாவோட பாயிண்ட் வேற லெவல்ல ட்விட் போடுறவங்கள பார்த்தா பரிதாபமா இருக்கு. லைவ் பாருங்கடா, 24x7 பாருங்க. 1 hour எபிசோட்ல வந்து அதை பார்த்துட்டு பேசுறவங்க முட்டாளாக மட்டும்தான் இருக்க முடியும். திவ்யாவுக்கு இந்த கான்டென்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த அம்மா வாலண்டியரா வந்தாங்க. வாலண்டியரா வந்து அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டாங்களே திரும்ப. இப்போ ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்களே, இப்ப என்ன பண்ணுவாங்க திவ்யா? திவ்யா மூஞ்சி எங்க வச்சுக்குவாங்க? அவன் தான் கேம் ஆடுறானேங்க பார்வதி கிட்ட, அவன் பார்வதி விட்டு போக மாட்டான். அவன் கடைசி வரைக்கும் இப்போ வந்து ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து என்ன ரியாக்ட் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்வதி கூட தான் இருப்பான். பார்வதி வெளியில அனுப்புற வரைக்கும் அந்த மாதிரிதான் அவன் பண்ணுவான். பார்வதி இல்லாம அவனால கேம் ஆட முடியாது, அவனால தனியா அவனால ஆடவே முடியாது. சோ இது ஒரு பக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பிரஜின் வந்துட்டு பார்வதி டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கிறாங்க. டேய் யாரா நீங்க? பார்வதி வந்து விஷம், பார்வதிக்கு எல்லாம் நம்பாத, பார்வதி கேம் வந்து சுத்தமா போயிருச்சு. சாண்ட்ராவோட கேம் அப்படியே பீக்குக்கு போய் இந்த அம்மா டைட்டில் வின் பண்ண போனாங்க. சாண்ட்ராவோட கேம் நின்னு போச்சு, நிக்காது. இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்றப்போ உன்னை வெளில அனுப்பிச்சிருக்கு. நான் அன்னைக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், என்னடா பிரஜினா அனுப்புறாங்க அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. வெளில போடா, உன் டைம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்கல்ல, இதுக்கு நீ டிசர்வ் தான்டா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஒரு கேமுக்காக என்ன பண்றாங்க, எவ்வளவு தூரத்துக்கு உழைக்கிறாங்கிறதெல்லாம் விட்டுட்டு லவ் கண்டென்ட் பண்றது அவங்களுடைய சாய்ஸ், அது அவங்களுடைய ஃபீலிங்ஸ். அதற்கான பிளஸ் அண்ட் மைனஸ் அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க யார் அதை வச்சு அவங்க கேமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றது? இவங்க பார்வதி கேம் முடிஞ்சிருச்சான், கமருதீன் கிட்ட போய் சூப்பரா இருக்குடா, வேற லெவல்டா, குட்ரா. எப்படிங்க எங்க மெயின் கல்பிரிட் கமருதீன் தானங்க. கமருதீனை ஏங்க பாராட்டுறீங்க எல்லாரும்? ஏங்க கமருதீனை எதுக்கு நீங்க புகழ்ந்து தள்ளுறீங்க? என்ன கிழிச்சா அந்த சோல? என்னதான் பண்ண அவன் டாஸ்க் ஆட தெரியுமா? ஆர்குமெண்ட் ஸ்கில் இருக்கா? ஒரு விவாதத்துல வெற்றி பெற முடியுமா அவனால? 1-on-1 யாருக்கிட்டயாவது அவனால பேச முடியுமா? கனி கிட்ட பேச முடியுமா அவனால? அரோரா கிட்ட பேச முடியுமா அவனால? அரோரா விடுங்க, சுபிக்ஷா கிட்ட அவனால பேச முடியுமா? விக்கல் சீக்கிரம் கிட்ட பேச முடியுமா? பேசவே அவனால முடியாது. அவன் ஒரு கோழை, ஆஜான பாகமாக இருக்கக்கூடிய தற்குறி, அழுகி போன தக்காளி. அவன் வந்து அவனால எதுவுமே முடியாது. அவன்கிட்ட எந்த திறமையும் கிடையாது. ஒரு மாதிரி இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு மாதிரி வாயை வச்சு சிரிக்கிறான் பாத்தீங்க, அதுதான் அவனால முடியும். மேக்சிமமே அவ்வளவுதான் அவன். ஒரு கமருதீன் முதல்ல ஒரு ஆணை பாராட்டுறீங்க, ரொம்ப பெருமையா இருக்குன்னு சேதுபதி சொல்றப்போ ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிக்கிறான்ல, இவ்வளவு சீப் தான் அவன், அவ்வளவுதான். அவன் ஒரு ஆளே கிடையாது கமருதீன் ஆக்சுவலி. ஆனா அவனை புகழ்றதும் வேற லெவல்ற. ஒரு பொண்ணை மண்டையை உடைச்சிருவேன்றான், வாயை உடைச்சிருவேன்றான், அதுக்கு ஃபயர் விட்டு 100 பேர் ட்விட் போடுறீங்கன்னா உங்களுடைய மனநிலை எவ்வளவு குறுகிய மனநிலையா இருக்கு பாருங்க, எவ்வளவு சாக்கடையா இருக்கிறீங்க. நியாயமா அதை கேட்கணும் இல்லைங்க. இப்போ
பார்வதி கனிய பத்தியோ சபரிய பத்தியோ அவன் மண்டையை உடைச்சிருவான், வாயை உடைச்சிருவேன், அவனை செருப்பால் அடிப்பேன்னு பேசுனா நம்ம அதை ஆதரிப்போமா? அது வந்து அப்படி பேச முடியாதுங்க ஒரு ஷோல. அது த்ரெட்டனிங் பண்ண முடியாது. அதை விட்டுட்டு அதை சப்போர்ட் பண்றீங்க. அதை சப்போர்ட் கூட பண்ணிட்டு போங்க, ஓகே. கமூர்த்தினை பாராட்டுற அளவுக்கு அவர் என்ன கிழிச்சாரு? அவன் அரோரா பார்வதி இல்லைன்னா கமூர்த்தின் யாரு? திவ்யா கிட்டலாம் அவனால நிக்க முடியுமா? பேச முடியுமா? அவனை எப்பயோ வெளில அமைச்சிருப்பாங்க. 4வது வாரமே வெளியில போக வேண்டிய ஒரு போட்டியாளரை இப்ப அவனை டிக்கெட் ஃபினாலே வின் பண்ண வச்சு டைரக்டா ஃபைனலிஸ்ட் ஆகிற முயற்சி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப கேவலமான செயல். ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு இந்த ஷோ. உண்மையிலேயே சொல்றேன், ரொம்ப அருவருப்பான நிகழ்ச்சினா பிக் பாஸ் சீசன் 9. அது குறிப்பா இப்போ ஒரு 2-3 வாரங்களா ரொம்ப மோசமா இருக்கு. டார்கெட் பண்றாங்க பார்வதியை வந்து வாழவே விட மாட்டாங்க. பார்வதி என்ன பண்ணாலும் அது தப்புன்றாங்க. சர்காஸ்டிக்கா பேசுறது. காலையிலாம் திவ்யா லைவ்லங்க ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து. ஏன் பார்வதி வெளியில கக்கா இருக்கிறாங்க? 2 பாத்ரூம் இருக்குல்ல, அங்க போய் ட்ரை பண்ண வேண்டியதானே? ஏன் வெளியில உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. உங்க டெக்காரம் என்ன திவ்யா? உங்களுடைய டிசிப்ளின் என்ன? உங்களுடைய வளர்ப்பே சரியில்லை போலயே. இவ்வளவு கேவலமா ஒரு பெண்ணை பேசுறீங்க. உங்களை சொன்னா விடுவீங்களா? எங்க அவங்க ஸ்ட்ரெச் பண்றாங்கங்க. அது உடற்பயிற்சி செய்யறாங்க. அத ஏன் 2 பாத்ரூம் இருக்கே, இந்த பாத்ரூம்ல அந்த பாத்ரூம்ல ட்ரை பண்ணலாம், ஏன் வெளியில உட்காந்து கக்கா இருந்துட்டு இருக்கிறாங்க, ட்ரை பண்றாங்கன்னு அவ்வளவு கேவலமாக தேர்ட் ரேட்டா அவங்க ஜோக் பண்றாங்க. எரிச்சலா இருக்குங்க. இவங்களை எப்படிங்க பாராட்டுறீங்க திவ்யாவெல்லாம்? இந்த மாதிரி என்னைக்காவது பார்வதி பேசியிருக்காங்களா? ஒருத்தரை தரக்குறைவாக விமர்சிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. கேவலமா டிஸ்கஸ்டிங் திங்ஸ் வச்சு பேசியிருக்கிறாங்களா? இவ்வளவு கேவலமான மலிவான திவ்யாவை வந்து அவங்களுக்கு ஓட் பண்றதும், அவங்க பேக்கேஜ் எடுத்திருக்கிறாங்க, அதனால பிஆர் பாட்ஸ் ஓட் பண்றீங்க, அது கூட பிரச்சனை இல்லை, அன்அபிஷியல், அதை நான் கன்சிடர் பண்றதே இல்லை. ஆனா அவங்களுக்கு ஃபயர் விடக்கூடியவங்க, திவ்யா பாயிண்ட் சூப்பர் அப்படின்லாம் பேசக்கூடியவங்க லைவ் பாருங்க, ஒரு நாள் லைவ் பாருங்க, திவ்யாவினுடைய ஆக்டிவிட்டிஸ் பாருங்க, திவ்யா நடந்து கொள்கிற அந்த ஃபேக்கான நடைமுறைகளை பாருங்க, திவ்யா எவ்வளவு ஃபேக்கா இந்த வீட்டுல வாழ்றாங்கிறத பாருங்க. அது எப்படி நீங்க ஒவ்வொரு டைமும் கத்துவீங்க? வாட்? சீரியஸ்லி சொல்றேன், ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு, ரொம்ப அருவருப்பா இருக்கு. திவ்யாவுடைய கேமும் சரி, திவ்யா நடந்து கொள்கிற விதமும் சரி, அவங்க பார்வதியை பற்றி புறம்பி, நான் எந்த ஒரு கண்டஸ்டன்ஸ பத்தியும் பின்னாடி பேச மாட்டேன், பச்சையா புழுகுறாங்க. ஊர்கிழவி வேலை செய்யறதை தவிர்த்து திவ்யாவால டைரக்டா அவங்க பேசுற அளவுக்குலாம் தைரியமே கிடையாது. பின்னாடி அவ்வளவு பேசுறாங்க. சரிக்கான எபிசோட் வந்து இந்த மாதிரி இருக்கு. பட் இன்னொரு என்ன நியூஸ் அப்படின்னா, பார்வதிக்கு 24 மணி நேரம் கொடுக்குறாங்க. ஆனா மலையாளத்திலயோ தெலுங்குலயோ வந்து அந்த டாஸ்க் பண்ண முடியாம அந்த ஃபேமிலி அவங்க மீட் பண்ணாம வெளில போயிருக்காங்க. சோ அந்த மாதிரி இந்த வீக் யாராவது ஒரு போட்டியெல்லாம் நிச்சயமா பண்ணுவாங்க. அது யாராக இருக்கும்? பார்வதியா புரியல இருக்குமா? புரியல புரியல திரும்ப சொல்லுங்க. இல்லம்மா, டாஸ்க் கொடுக்குறாங்கல்ல, ஓகே. சாண்ட்ரா போய் பண்ணாங்களே இன்னைக்கு, ஆமா. அந்த மாதிரி டாஸ்க் பண்ண முடியாம ஒரு ஃபேமிலி ரெண்டு கண்டஸ்டன்ட் ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ளேயே இருக்கிறாங்க. நான் லிங்க் வேணா ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஓகே. ஓகேவா? அவங்க கன்ஃபெஷன், அவங்க ஃபேமிலி வந்து லிவிங் ஏரியால உட்கார்ந்து அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த டைம் 1.5 hours 2 hours முடியுது, வெளில போயிடுறாங்க. மலையாளம் இந்த சீசன் மலையாளம்ல இப்ப முடிஞ்சது இல்லைங்களா? அந்த சீசன்ல அப்படி 2 போட்டியாளர்களுடைய குடும்பம் அவங்கள பார்க்கவே இல்லை. அதாவது டோர் ஓபன் பண்றப்ப மட்டும் தான் பார்த்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்க்க முடியல. 2 ஃபேமிலி அந்த மாதிரி வந்து அமைச்சிருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி இந்த தடவை அந்த பேட் லக் யாருக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறது தெரியல. பட் அது நிச்சயமா நடக்கும். அதுக்காக தான் இந்த டாஸ்கே. ஆக்சுவலி எல்லாரையும் சின்ன சின்ன டாஸ்கா கொடுத்து எல்லாரும் நீங்க போய் பாத்துட்டீங்கன்னா என்ன இருக்கு அதுல? அப்ப இந்த டாஸ்கே கொடுக்க வேணாமே. சோ அதனால நிச்சயமாக அது இருக்கு. அது பார்வதி ஃபேமிலியா பண்றதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன் அப்படின்னா 24 hours இருக்கு. 24 hours விளையாட முடியாத ஒரு டாஸ்கே அவங்க கொடுத்து அவ்வளவு கேவலமா பண்றாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு, ஏன்னா பார்வதி ஃபேமிலி உள்ள வர்றது ஒரு மிகப்பெரிய டிஆர்பியாக இருக்கும் அப்படின்னு இவங்க நம்புறாங்க. அதனால அதுக்கான சான்சஸ் இல்ல. மேபி இட்ஸ் இல்ல சுபிக்ஷா, நீங்க நீங்க சொல்றது கனி. வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றது வந்து பாரு ஃபேமிலிக்கு நடக்கிறதுக்கு 200% வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றீங்க? 24 ஹவர்ஸுமே வந்து டாஸ்க் பண்ண முடியாம உள்ள வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. எனக்கு தெரிந்த சில இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நான் சொல்றேன். அதற்கு வாய்ப்பு உண்டு. அது எப்படி நீங்க டாம்? சொல்றது. 24 ஹவர்ஸ் ஒரு டாம் பண்ண ஃபர்ஸ்ட் அவங்க நோ, 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 ஆக்டிவிட்டி நோ. ஏரியாலயே இல்ல. 24 ஹவர்ஸ் எப்படி இருக்க முடியும்? மேபி அது வந்து பார்வதிக்கு பாசிட்டிவா மாறலாம். இல்லம்மா, அதுக்கு நோ, 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 பாசிபிள் நோ. இல்லல்ல. நோ கரெக்ட்டுங்க.
நான் நான் உங்ககிட்ட டீட்டெயில்டா எனக்கு சொல்ல முடியல. பட் லைட்டர் நோட்ல நான் சொல்றேன். அப்படி இருந்தா அது பார்வதிக்கு பாசிட்டிவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அத மட்டும் வச்சு நான் சொல்றேன். 1 லைன்ல நான் சொல்றேன். இருக்குது. பட் நான் என்ன சொல்றேன்னா 1½ ஹவர்ஸ் தான் இவங்க டைம் குடுக்குறாங்க. 1½ ஹவர்ஸ் டூ 2 ஹவர்ஸ் ஒரு ஃபேமிலிக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இன்னொன்னு இந்த ஃபேமிலி டாஸ்க்ல முரண்பாடுகள்லாம் கிடையாது. யாரையும் உட்கார வச்சு உங்க மேல இந்த முரண்பாடு, அவங்க மேல இந்த முரண்பாடு, வெங்காய ஸ்டார் அடிச்சுட்டாருன்னுலாம் பேச முடியாது. தேவைப்பட்டா அவங்களா வேணா போய் பேசிக்கலாமே தவிர அது ஒரு டாஸ்கா குடுக்கப்படல. அவங்க கூட்டிட்டு போய் ஒரு மூலையில உட்கார்ந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு அதாவது பிளஸ் அண்ட் மைனஸ் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த 1½ ஹவர்ஸ் டைமிங்ல அந்த டாஸ்க் பண்ண முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது. ஆனா 24 ஹவர்ஸ் வச்சுட்டு இவங்க மேபி என்ன மாமா வேலை பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு 2 மணி நேரம் டைம். இந்த 2 மணி நேரத்துக்குள்ள இந்த டாஸ்க் நீங்க பண்ணணும். இல்லைன்னா இந்த முழு வாய்ப்பு உங்களுக்கு இல்லாம போயிடும் வேணா சொல்லலாம். அந்த அளவுக்குலாம் சொல்றாங்க அப்படின்னா, இவங்க இல்ல மாதிரி சீப்பான ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு சீப்பான ஒரு மாமா டிவி இந்த உலகத்திலே இருக்க முடியாது. அத பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அவ்ளோ நெகட்டிவா நான் யோசிக்கல. மேபி இவங்க செய்வாங்க தான். அத நான் ஒத்துக்கிறேன். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாரி நடக்காதுன்ட்டு. பட் எய்தர் வே இந்த 2 கண்டஸ்டன்ட்ஸ் ஆர் 1 கண்டஸ்டன்ட்க்கு அந்த ஃபேமிலிய சந்திக்க முடியாமல் போவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. அது யாருன்னு தெரியல. மேபி கானா வினோத்தா இருக்கலாம். இல்ல சுபிக்ஷாவோட ஃபேமிலியா இருக்கலாம். இல்ல வந்து யாரு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களோ அவங்களோட ஃபேமிலி இது பண்ணுவாங்க. அந்த மாரி கனியா இருக்கலாம். மேபி என்ன வேணா இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். தேங்க் யூ சோ மச். நன்றிகள். ஒரே ஒரு நிமிஷம். நான் தட்சுவாய மட்டும் மேல கூப்பிட்டுக்கிறேன். அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப நேரம். லெட் ஹிம் டாக். அதுக்கப்புறமேட்டு அடுத்த நபர்கள் பேசுனாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் a longer period of time. தட்சுவாயம் வரீங்களா? ஏன்னா மதியமே அவர் பேசணும்னு சொல்லி சொன்னாரு. பட் நான் ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி வர வரைக்கும் மாதவி பேசுங்க மாதவி. டாம். ஸோ நான் எனக்கு பயங்கர கோவமா இருக்கேன். எதுவும் வேர்ட்ஸ் விடக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஓகே. பட் சிம்பிளா சொல்லி வந்துட்டாரு. முடிக்கிறேன். ஓகே. வந்துட்டாரு. சரி. சொல்லுங்க சரி அவர் சொல்லுங்க பேசணும்னா தட்சுவாயம். ஓகே. எபிசோட் பாத்தீங்களா? ஷார்ட்டா முடிச்சிடுறேன். இப்பதான் ஆக்சுவலி வீட்டுக்கு வந்தேன் ஆஃபீஸ்ல இருந்து. கரெக்டா லாக் மீன் உள்ள எழுத்துட்டீங்க. ஓகே. ஓகே. நான் பார்வதி கமருதீன் ஓகே அந்த இஷ்யூ மட்டும் தான் பேச போறேன். மற்றபடி என்ன லைவ்ல நடக்குது இல்லை 1 hour ஷோல என்ன நடக்குதுன்றது எனக்கு டீட்டெயிலா தெரியல. பட் இந்த இஷ்யூல வந்து ரொம்ப ரொம்ப அப்செட்டிங்கா இருந்தது த வே கமருதீன் பிஹேவ் வித் பாரு. ஸோ அதை மட்டும் அட்ரஸ் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைச்சு தான் வந்தேன் ஆக்சுவலி. ஓகே. ரொம்ப ஷார்ட்டான டைம் தான் எடுத்துக்க போறேன். அது என்னன்னு தெரியல. மேபி இந்த மாதிரி இஷ்யூஸ்ல நடக்கிறதுனாலன்னு தெரியல. டைமிங்ல கரெக்டா நீயா நானாவிலையும் ஒரு ஷோ இந்த சண்டே ஒரு ஷோ போட்டிருந்தாங்க. அது ரொம்ப என்னால ஆக்சுவலி மேட்ச் பண்ணிக்க முடிஞ்சது. கமருதனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி இன்னொரு படமும் கூட வந்திருக்கு. முடிஞ்சா போய் பாருங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. அந்த படம் பேரும் எனக்கு தெரியல. யாருக்கா தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. எக்ஸாக்ட்லி அந்த படத்துல என்ன நடக்குதோ அதுதான் இப்போ கமருதன் வந்து பார்வதிக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங், பார்வதிக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு இங்க நிறைய பேர் சொல்லி ஃபீல் பண்றீங்க இல்லையா? ஒரு விஷயம் ஒருத்தவங்களும் எப்படி அட்ரஸ் பண்ணணுங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர். ஓகேவா? நான் அட்ரஸ் இஷ்யூ பண்றது எனக்கு ஒரு நேச்சர் இருக்கும். டாம் அட்ரஸ் பண்றதுல அவங்களுக்கு ஒரு நேச்சர் இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் ஷி இஸ் பீங் சைலண்ட் டசன்ட் மீன் தட் ஷி டசன்ட் ஹோல்ட் எனி செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஓகேங்களா? மேபி அது உங்களோட ஆதங்கத்தை தெரிவிக்கிறீங்க. ஏன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல கண்டிப்பாக வேறுபடும். நீங்க போய் ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஒரு ப்ரொஃபஷன்ல நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வேற மாதிரி முடிஞ்சிடும். இட்ஸ் அ ப்ரிவிலேஜ். ஒர்க் பிளேஸ்ல நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் வச்சு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா இட்ஸ் அ ப்ரிவிலேஜ். ஒரு கூலி தொழிலாளி போய் தினக்கூலியா வேலை செய்யற ஒருத்தர் போய் ஒரு அதே முதலாளிக்கு வந்து தொழிலாளி ஒரு கோமா பேசுறாங்கன்னா சடனா ஆனால அந்த தொழிலாளி தூக்கி போட்டுற முடியும். ஸோ அந்த இடத்துல 2 பேருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான். பட் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க எந்த பொசிஷன்ல இருக்காங்க, அவங்க என்ன எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, எவ்வளவு பவர் ஹோல்ட் பண்ணிருக்காங்கன்றதை பொறுத்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் டிஃபர் ஆகும். பட் அதே ஏன் இதை நான் எக்ஸாம்பிள் கொண்டு வந்தேன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிற ரெஸ்பெக்டா எல்லா இடத்துலையும் போட்டு திணிக்க வேண்டாம்னு தோணுது எனக்கு. எஸ் அவங்க 2 பேரும் உண்மையா லவ் பண்றாங்க பொய்யா லவ் பண்றாங்கன்ற ரொம்ப டீப்பா போய் அதை டைசெக்ட் பண்ணி இவங்க உண்மை இவங்க பொய்ன்ற அளவுக்கு எனக்கு பிரெயின் இல்லை. அதை யோசிக்கிற அளவுக்கு பிரெயின் இல்லை. பட் அவங்க பிஹேவியர் டுவர்ட்ஸ் ஈச் அதர்ல அதுல யாரு தப்பு ரைட்டுன்றதை நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன்.
பார்வதி இனிஷியல் டேஸ்ல the moment they started talking to each other, they started feeling that they have feelings for each other. அந்த மொமெண்ட்ல she said எனக்கு நிறைய இடத்துல கமருதீன் வந்து அன்வான்டா டச் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. Yes, she said. அவங்க சொல்லிட்டு அவங்க எந்த இடத்துலயும் போயிட்டு இல்ல நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் வந்து போய் சொல்றாங்க அப்படின்னு எங்கேயும் சொல்ல. அந்த பொண்ணு she owned it. நான் சொன்னேன், ஆமா சொன்னேன், பிகாஸ் ஐ ஃபெல்ட் இட் தட் வே. ஓகே, ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும் பொழுது எல்லாமே டக்குன்னு வந்து நீ என்ன வந்து ஷோ பண்றியோ நான் அதை அப்படியே முழுசா நம்பின்னு அவசியமே கிடையாது. சரி, நான் மேரேஜா எனக்கு 8 years ஆகுது. என்னோட எனக்கும் என் ஒய்ஃப்குள்ள எவ்ரி இயர் த அஸ்பெக்ட் ஹஸ் சேஞ்ச். ஓகே, நாங்க 2 பேரும் எவால்வ் ஆகிட்டே இருக்கோம். எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே இந்த 5th yearல நாங்க 2 பேரும் பெட்டரா இருக்கோம், இப்படிதான் இருக்க போறோம்னு, லைஃப் லாங் இப்படிதான் இருக்க போறோம்னு வி கான்ட் சே. இல்ல, எவ்ரிபடி கீப்ஸ் எவால்விங்ல. ஐ வில் மேபி நான் இப்ப நினைச்சிட்டு இருப்பேன் ஒய்ஃப் நான் 100% பெட்டரா புரிஞ்சிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருப்பேன், பட் இட் இஸ் நாட். ஸோ அது மாதிரி இட் கீப்ஸ் எவால்விங்ல. அந்த டைம்ல போயிட்டு ஒரு பொண்ணு ஸ்டார்டிங்ல ஃபீல் பண்றான்னா ஹர் ஃபீலிங் இஸ் ரைட், அதை எக்ஸ்பிரஸ் பண்றான்னா ஹர் எக்ஸ்பிரஷன் இஸ் ரைட். பட் ஒன்லி திங் வேர் இட் ஹஸ் கான் ராங் இஸ் ஷி எக்ஸ்பிரஸ் டு திவாகர். ஓகே, பட் அகைன் அந்த இடத்துல சொல்லிட்டு அகைன் ஷி அட்ரஸ் த சேம் டு கமருதீன் ஆல்சோ. ஷி வாஸ் ட்ரைங் டு செட் அ பவுண்டரியில. அந்த இடத்துல அந்த பொண்ணு போயிட்டு இல்லை நான் சொல்லவே இல்லைன்னு சொல்ல, எங்கேயும் போயிட்டு மாற்றி பேசல. அந்த பொண்ணு கமருதீன் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது, இந்த மாதிரி நம்ம ஒரு லிமிட்ல இருந்தாலும் அது சொல்லுது. ஏன்னா அந்த டைம்ல they didn't expressல உனக்கு எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி கமருதீன் வந்து he tried to be with Aurora in a platonic relationship, the so called platonic relationship. Okay, it didn't work out. Okay, he came back to Parvati. Okay, she fell for it. Okay, because he stood strongly with her, அந்த சபரி issues அந்த கண்ணில் அடிபட்டதுக்கு அப்புறம் he was being with her. Okay, actually அவ கேட்கல, கமருதீன் நடக்காது நில்லுன்னு கேட்கல, but he was being very strong with her. எல்லாத்தையும் சண்டை போடுறான். she get impressed. Even she at a time she even spoke to Amit and say அவன் எல்லா இடத்துலயும் எனக்காக நிக்கிறான். ஓகே, நான் இப்படி நான் பேசிட்டேன், தப்பு தான். அந்த பொண்ணு she realized and that sorry சொல்லிட்டு கூட அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல சொல்லுது அவன் எனக்காக எல்லா இடத்துலயும் நிக்கிறான், எனக்கு ரொம்ப ஜென்யூனா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டுதான் that's where the feeling started going beyond friendship. ஓகே, அப்படி நடந்துட்டு இருக்கும்பொழுது இப்போ சடனா இதை எடுத்து பேசி அந்த பொண்ணு பேட் டச்னு சொன்னதுனாலேயே உடனே அந்த பொண்ணு பேட் டச் சொன்னா எப்படி லவ் பண்ணலாம்? இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, ஓகே இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கும்போது சண்டை போடுறதே இல்லையா? ஒரு இடத்த ஒரு சண்டை போட்டு டக்கு நாங்கள் முடிச்சுட்டு போயிடுற மாதிரியே நம்ம இங்க இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அப்படிதான் இருக்குதா? என்ன எக்ஸ்பெக்டேஷன் அது? லைஃப்ல ரியாலிட்டியா அப்படிதான் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? இல்ல. அப்ப அந்த ஒரு பொண்ணு வரும்பொழுது ஓகே, ஒரு பொண்ணு பேட்டன் சொல்றது ஒரு பையனுடைய இமேஜ் கெட்டு போயிடும். அப்படி கிடையாது. she felt it, she said it, she expressed it, she addressed it, she is channelizing it very properly. ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணி she is saying even today that's what I felt. She was trying to convey that கமு நான் அப்படி ஃபீல் பண்ணது ஜென்யூனா நான் ஃபீல் பண்ணேன், பட் நான் அதை வெப்பனைஸ் பண்ணல. ஓகே, you all may have different thought. ஓகே, வெப்பனைஸ் பண்றது எப்படி சொல்றேன்னா, பிரதீப் ஆண்டனி வந்து சீசன் 6 நினைக்கிறேன், ஐம் நாட் ஷூர், அந்த சீசன்ல 7 எல்லாருக்கிட்டையும் தப்பா நடந்துக்கிட்டான், பெண்களுக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு வார்த்தையை பிடிச்சி மொத்தமா அதை வெப்பனைஸ் பண்ணி அவனை அடிச்சு அனுப்புனாங்க இல்லையா? அது அந்த பொண்ணு பண்ணல. அந்த பொண்ணு ஃபீல் பண்ணதை சொன்னிச்சு அட் அ டைம். இல்ல இது ஓகே தான் பிகாஸ் we are feeling for each other ஃபீல் ஆச்சு. அதுவும் பிகே அப்படி சொல்லல அவங்க. ஓகேவா, இவர் அதுக்கு முன்னாடி தான் வந்து ஹானின்னு எழுதியிருப்பாரு. நைட்டு ஜெயில இருக்கும்போது தொடையில கை வைப்பாரு, அவங்க தட்டி விடுவாங்க. அப்புறம் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துருவாரு, அதையும் தட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க உட்காந்து ப்ராசஸ் பண்ணும்போது அவன் கொஞ்சம் அன்வான்ட் டச் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. This is what actually happened. ஓகே, யா ஃபைன். மேபி see அவங்க 2 பேருக்குமே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு ஒத்துக்குறாங்க இல்லையா? 2 பேருமே லவ் பண்ணணும்னு ஒத்துக்குறாங்க, 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு பேசுறாங்க. நான் அதை ஃபேக் ட்ரூ நான் அதை அதெல்லாம் நான் ஃபேக் ட்ரூன்னு பேச போறது இல்லை. பட் both of them started having a feeling. ஓகே, அந்த ஃபீலிங் டைம்ல ஒருத்தரும் ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது டச்சு ஃபீலிங் இருக்கு. சில பேர் ரொம்ப டச்சியா இருப்பாங்க, சில பேர் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்னைக்குமே நிச்சயதார்த்தம் பண்ணாலுமே போன்ல கூட பேசக்கூடாதுன்னு சொல்ற அப்பா மக்கள் இருக்காங்க, இல்ல நம்ம நேர்ல பார்த்து பேசக்கூடாதுன்னு சொல்ற பொண்ணுங்க இருக்காங்க. ஓகே, ஒருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த பையன் அப்படி இருக்கான், இந்த பொண்ணு அப்படி ஃபீல் பண்ணிச்சு சொன்னிச்சு, பட் அதை ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணி இல்ல ஐ திங்க் we are having a feeling for each other, நான் அப்ப சொன்னது சாரின்னு சொல்லி she realized it and then she even acknowledged that I'll hold responsible for what I said. ஈவன் வெளியில வந்தா கூட நான் அதை கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிள் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபர்தரா அந்த பொண்ணுகிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும் எனக்கு புரியல. ஓகேங்களா? ஸோ அது ஒரு இஷ்யூ.
பட் இவன் இதை சடனா எடுத்து கண்டென்ட் மில்க் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. ஈவன் மார்னிங்ல கூட அவனாதான் அந்த இஷ்யூ எடுத்து பேசுறான். பிகாஸ் ஹி சேயிங் தட் நீ உங்க அம்மா வந்து அதெல்லாம் சொல்லிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு, உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு, ஏதோ ஏன்னா பார்த்தா பயமா இருக்குன்ற பொண்ணு கூட எப்படி அவனை லவ் பண்ண முடியும்? இல்ல நீ பிரியாணின்ற புளிசோறுன்னு கம்பேர் பண்ற, போய் கனியாக்காட்ட போய் கனியாக்கா இல்லக்கா நல்லக்கான்னு பேசுற, சாண்ட்ராக்கிட்ட போய் சாண்ட்ராக்கா இந்தக்கான்ட்டு போயிட்டு பார்வதி பத்தி பேசுற, அரோரா கிட்ட போய் பார்வதியை பத்தி பேசுற. அந்த பொண்ணு எத்தனை பேர் உன்னை பத்தி போய் பேசுச்சு? அவன் ஏன் என்கிட்ட இப்படி அவன் என்ன ஆக்சுவலி இன்னைக்கு பிளான் பண்ணானா, ஃபேமிலி வீக் வராங்க, he is literally blackmailing and giving a warning to Parvati and her family. On the other hand, he is talking to the contestant to make her to nominate. இந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட் எடுத்து வச்சு பேசி மத்தவங்க இப்ப எல்லாருமே நாமினேட் பண்ணாங்களே பார்வதிய, யார் யார் நாமினேட் பண்ணாங்கன்னு பாருங்க. இவன் சொன்ன ஆட்கள் எல்லாமே பார்வதியை நாமினேட் பண்ணிருக்காங்களே, இன்னைக்கு 4 பேர் நாமினேட் பண்ணிருக்காங்களே. தட்ஸ் இஸ் இன்டென்ஷன். இத கரெக்டா எடுத்து அவனுக்கு சாதகமா எடுத்து அதை யூஸ் பண்ணி அவளை நாமினேஷன்ல வச்சு இந்த டாபிக் எல்லாம் வச்சு அடிக்கும் பொழுது அவ வெளியில போறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். பிளஸ் அவளோட ஃபேமிலிக்கும் இவளுக்கும் வார்னிங், என்னை பத்தி நீங்க எதுவுமே பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு ஃபேமிலியா அவங்க இப்ப நம்மலாம் பாக்குறோம், அவன் எத்தனை இடத்துல அவளை பத்தி பின்னாடி பேசியிருக்கான்றது நமக்கு தெரியுது. கரெக்டா? பார்வதி எத்தனை இடத்துல பேசினா, என்னன்னு பேசினா, ஒருத்தரும் கம்ருதீனை பற்றி தவறாக சொல்லும் பொழுதும் இல்லடி அவன் பாவம், அவன் உண்மையாலுமே என் மேல ஃபீலிங் வச்சிருக்கான் அப்படின்னு தான் வந்து அதை இது பண்ணுவாளே தவிர ஒருத்தர்ட்டையும் விட்டு கொடுத்துடவே மாட்டாவ. சாண்ட்ரா சொல்லுவாங்க கோட் டாஸ்க் முடிஞ்சதும், ரம்யா ஜோ உன்னை அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லடி மேபி அப்ப அப்படி இப்ப அப்படி இல்ல, பிகாஸ் அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் இவன் அந்த பொண்ணு கிட்ட பேசுறான் இல்ல தனியா இருக்கும்போது. ஆமா, அந்த பொண்ணுக்கு முழுசா அவன் பேசுற எந்த விஷயமும் போய் சேரல. ஏன்னா யாருமே அந்த பொண்ணுகிட்ட ஏன்னா ஹாஸ்ட் சொல்றது இல்ல, பிக் பாஸ் அழுத உடனே உள்ள கூப்பிட்டு பேசுறது இல்ல, ஆடியன்ஸ் சைட்ல இருந்தும் அங்க வீக்கெண்ட் ஷோ நடக்கும்போதும் அவங்களுக்கு அப்ரிசியேஷனா எதுவும் போய் சேருதான்னு தெரியல நமக்கு. எதுவுமே ஒரு க்ளூவே இல்லாம கூட இருக்க ஆட்களும் எதுவும் நமக்கு சொல்ல மாட்டாங்க. இவனும் வந்து ரெண்டு இடத்துல மாத்தி மாத்தி பேசுறாங்கிறது புரியுது. பட் அது எந்த அளவுக்கு இன்டென்ஸா பேசுறான்னு அந்த பொண்ணுக்கு தெரியல. நம்ம கேம் ஒழுங்கா விளையாடுறோமாங்கிறதுக்கான க்ளூ எந்த இடத்துல கொடுக்கல. ஏன்னா அந்த பொண்ணுக்கு இந்த என்டையர் சீசன்ல கிடைச்சது எல்லாமே இன்க்ளூடிங் விஜேஸ் வரைக்குமே ட்ரைங் டு ஃபேம் ஹர் லைக் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா போர்ட்ரே பண்ண ட்ரை பண்றானுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணு கன்ஃபியூஷன்ல இருக்கிறது தப்பு இல்லைல்ல. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, பட் நான் அவனை லவ் பண்றேன், அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். ஒரு ஷோல இவ்வளோ ரெக்கார்டட் ஸ்பேஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் பொழுது ஷி காட் அ ட்ரஸ்ட் இல்ல. ஸோ அந்த ட்ரஸ்ட் இருக்கும்பொழுது ஷி இஸ் ஹோல்டிங் ஹர் எமோஷன்ஸ். ஓகேங்களா? அந்த எமோஷனை ஹோல்ட் பண்றது இட்ஸ் நாட் தட் ஷி டசன்ட் ஹேவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ ஏன்னா எவ்வளோ கணவன் மனைவி இருக்கிறாங்க, எவ்வளோ சண்டைகள் நடக்குது. நான் வந்து இந்த மேரிட்டல் அபியூஸ் நான் வந்து இங்க வந்து நியாயப்படுத்தல, இட் ஹாஸ் டு பி கண்டம்ட். பட் சின்ன சின்ன சண்டை நடக்க தான் செய்யுது, வார்த்தைகளை விட தான் செய்யறாங்க, திரும்பி ஒன்னா வாழ தான் செய்யறாங்க. ஸோ அதனால ஒரு வார்த்தையை விட்டாலே பிரிஞ்சு டிவோர்ஸ் ஆகிட்டு போற கணவன் மனைவிகள் இந்த உலகத்துல இல்ல, எந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாது. இது எவால்வ் ஆகும். ஒரு டைம்லயும் ஒரு விஷயமும் ஆக்சுவலி ஒரு த்ரெஷோல்ட் இருக்கும். இந்த லிமிட் தாண்டி போகும்பொழுது தான் they will realize and then they'll move on. அது அந்த த்ரெஷோல்ட் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு வேற மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு தோன்றத அந்த பொண்ணு மேல போட்டு அந்த பொண்ணுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு தயவுசெஞ்சு யாரும் சொல்லாதீங்க, அது நல்லா இல்ல. செகண்ட் வந்து சொல்லுங்க. ஒரு செகண்ட். ஓகே. செகண்ட் வந்து ஆக்சுவலி நான் இதை வந்து கேமாவே கொண்டு வரல. அதனால தான் நான் வந்து அந்த அவன் இதனாலதான் பேசுறான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் அவன் அந்த பொண்ணை ரெஸ்பெக்ட் பண்ணல, அந்த பொண்ணோட எமோஷன்ஸ் அவன் ரெஸ்பெக்ட் பண்ணல எனக்கு தெரியுது. அவன் இதனாலதான் அவன் போய் பேசுறான்றதுலாம் எனக்கு தெரியல. பட் அவன் அந்த பொண்ணுக்கு ட்ரூவா இருக்கிறான் இல்லைன்றதை தாண்டி ஜென்யூன். ஏன்னா அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறான், போயிட்டு அந்த அரோராட்ட பேசலாம், ரொம்ப ஒரு மாதிரி டபுள் கேம், கண்டிப்பா டபுள் கேம் தான் ஆடிட்டு இருக்கான். ஸோ அதை தாண்டி எனக்கு இந்த சோசியல் இஷ்யூவா பார்த்து பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா எல்லா இடத்துலயுமே யாரு தப்பு பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தப்பே கிடையாது. ஒரு ஷோல 2 பேர் லவ் பண்றது தப்பு இல்லை. அதை ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து 2 பேருமே தப்பு பண்றாங்கன்னு சொல்லாதீங்க. தே போத் ஆர் லவிங் ஈச் அதர், அவ்வளவுதான். அதுல தப்பு ரைட்டு எதுவுமே கிடையாது. தே நோ வாட் தேர் டூயிங். அவங்களுக்கு இது ஷோன்னு தெரிஞ்சவங்க பண்றாங்கன்னா இட்ஸ் தேர் சாய்ஸ். ஓகே, தேர் அடல்ட் அண்ட் தே ஹேவ் மியூச்சுவல் கன்சென்ட். அவங்க எப்படி அவங்களை போர்ட்ரே பண்ணிக்கலாம், தே லெட் தம் போர்ட்ரே தெம்செல்ஃப். அது தப்புன்னு சொல்ல யாருக்குமே உரிமை கிடையாது. ஸோ அவங்க 2 பேர் லவ் பண்றாங்க,
அவங்க சில டிவில என்ன பண்றாங்கன்னா they're trying to portray that they did something in the show. அவன் எப்படி அழகா அதை கோர்வையா எடிட் பண்ணி காட்டுறான் பாருங்க. அந்த நாய் குலைக்குது, கமருதீன் அங்க பாத்ரூம் எல்லாருமே காட்டுறானுங்க, ஏதோ கண்ணாடியில இருந்து ஏதோ புதுசா பூத கண்ணாடி போட்டு கண்ணாடியை காட்டுறானுங்க. உடனே இந்த பொண்ணுக்கு வந்து காஜி அவனுக்கு வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டானுங்க, அதனாலதான் அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் பண்றான்னு சொல்லிட்டு இவனுக்கு வெளியில நரேட்டிவ் பண்ணது ஒண்ணு, அது ஓரம் இருக்குது. இது ஒரு ஹாஸ்டே பண்றானுங்க. ஹாஸ்ட் வந்து அவர் ஆக்சுவலி உள்ள கண்டஸ்டண்டா போயிருக்க வேண்டியவர். ஆக்சுவலி அவர் கண்டஸ்டன்ட் மாதிரி தான் பிஹேவ் பண்றாரு. உள்ள கண்டஸ்டன்ட் வந்து அனதர் கண்டஸ்டன்ட் மேல எவ்வளவு வன்மமா இருக்கிறாங்களோ, எப்படி வன்மத்தை கொட்டுறாங்களோ, அதான் அவர் வெளியில உட்காந்து விஜய் பார்வதிக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு ஒரு இடத்துல கூட பாசிட்டிவா சொல்றதே கிடையாது. அந்த பொண்ணை பாராட்டணும்னா கூட அதை காமெடியா நீ வந்து வன்மத்தை கக்கிற, நீ வந்து முதுகுல குத்துற, நீ வந்து இவங்களை வச்சு கேம் ஆடுறன்னு சொல்லி, எனக்கு தெரியல எந்த சீசனுமே நடந்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கோ கண்டஸ்டன்ட் போய் இந்த பொண்ணு உங்களை வச்சு கேம் ஆடுறா, இவளை வந்து நம்பவே கூடாது, இவ வந்து பேக் பைட் பண்ணுவா, நீ வந்து த்ரோவிங் அண்டர் தி பஸ்ன்னு ஒரு ஹாஸ்ட் மற்ற கண்டஸ்டன்ட்டை பார்த்து இது வரைக்கும் அட்லீஸ்ட் நம்ம இந்த 9 இயர்ஸ் நினைக்கிறேன். அந்த 9 இயர்ஸ்ல கமல்ஹாசனோ இல்ல லாஸ்ட் சீசன் வரைக்கும் விஜய் சேதுபதி யாரையுமே சொல்லி நான் அது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அவருக்கு அந்த அளவுக்கு பர்சனலா என்ன பிரச்சனைன்னு தெரியல. பட் ஒரு ஹாஸ்ட் நடந்தது ரொம்ப ரொம்ப சீப்பரா இருக்கு. இது வெளியிலுமே வந்து எப்படி பேசுறாங்க, அந்த 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 பொண்ணு மட்டுமே திட்டுறாங்க. அந்த பொண்ணையே வந்து இந்த ஸ்லட் ஷேம் இந்த டிபிக்கலா ஒரு வேர்ட்ஸ் சொல்றாங்களா, அந்த பொண்ணு எவ்வளவு கேவலம். ஈவன் அந்த சோ கால்டு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் குரூப் கூட என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் புட்டிங் போத் ஆன் தி ஈக்குவல் ஸ்டாண்ட். இது இஷ்யூ பேஸ்டா தான் பார்க்கணும். அதை அவங்க முன்னாடி எப்படி பண்ணிருக்காங்கன்னு அந்த பேட்டர்ன்லாம் கொண்டு வந்து இல்ல இப்போ அடி வாங்குறது கரெக்ட் தான் சொல்றது ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பர்சனுக்கு எப்படி நியாயமா படுதுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவங்க இருந்திருக்காங்களா, ஓகே இருந்திருக்காங்க, ஷீ இஸ் ரெடிமிங் ஹர் செல்ஃப்ல, ஷீ இஸ் சேஞ்சிங்ல, சேஞ்ச் பண்ணி தன்னை ரெடீம் பண்ணி ஷி ஹஸ் ஷோன் ஃபார் த கப்புள் ஆஃப் வீக்ஸ், 3 to 4 weeks ஷி ஹஸ் ஷோன் கம்ப்ளீட் சேஞ்ச். இல்ல ஒருத்தவங்க வந்து 5 weeks விளையாடாம சடனா ஒரு நாள் வந்து வீக்கெண்ட்ல ஒரு டயலாக் பேசிட்டாலே இட்ஸ் அ கேம் ஃபைண்ட் ஆஃப் த சீசன் உங்களால பாராட்ட தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு பண்ணு கன்சிஸ்டன்டா ஓவர் தி வீக்ஸ் ஷி இஸ் ஷோவிங் கன்சிஸ்டன்டா ஐ எம் ட்ரைங் டு சேஞ்ச், ஐ எம் ட்ரைங் டு சேனலைஸ் மை ஆங்கர்னு சொல்லிட்டு she is trying to put points throughout the weekend. அந்த மாதிரி அந்த இனிஷியல் டேஸ்ல முகம் சொல்லிக்கிற மாதிரி அவ பண்ண எந்த ஆக்டிவிட்டிஸ் இப்போ ரீசெண்டா பண்ணவே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் பண்ணல, மேபி நான் மிஸ் பண்ணிருக்கேன் தெரியல, பட் என்ன பொறுத்த வரைக்கும் பண்ணல. கண்டினியூஸ்லி என்னைக்கு அது ஃபீட்பேக்கா வந்துச்சோ சேஞ்ச் பண்ணதுல இருந்து she is behaving very beautiful, வெரி கரெக்ட். அப்படி பண்ற ஒரு பொண்ணை வந்து நீங்க இப்பயும் வந்து அவ அப்படிலாம் இப்படிலாம் இருக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்காக நீ வந்து தப்புன்னு சொல்லு. அந்த அவன் அந்த கமருதீன்றவன் இந்த பொண்ணை பார்த்து நீ நான் வந்து நான் புலிசோருக்காக பிரியாணி விட்டுட்டேன்றான், நீ என்ன உலக ஐஸ்வர்யா ராய், அப்ப ஐஸ்வர்யா ராய்னா நீ தடவை மத்தவங்க தடவ மாட்டியாரா அப்படின்னு எப்படி கேட்கலாமா நம்ம? எனக்கு புரியல என்ன இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல. எனக்கு இது ரொம்ப ஷோவே பயாஸ் தான் இருக்குங்க. இங்க இத்தனை பேர் உட்காந்து சோசியல் ரெஸ்பான்ஸ் சொல்றவங்க எல்லாருமே திவ்யாவுக்கு ட்வீட் போடுவானுங்க, அன்பே 6 உயிரே 60 அன்பே திவ்யான்றானுங்க, பிரேம பாருங்க ஜீன்றானுங்க. ஏன் அந்த இடத்துல குட் சோலா உங்களுக்கு சுபிக்ஷா தெரியலையா? ஏன் சுபிக்ஷா தெரியல உங்களுக்கு குட் சோலா? ஏன் அந்த பொண்ணு டார்க் ஸ்கின் உங்களுக்கு தெரியலையா? வெள்ளத்தோல் இருந்தா போதுமா உங்களுக்கு? திவ்யாவுக்கு ஒரு ஃப்ரேம் போட்டு ஃப்ரேம பாருங்க ஜி, சுபிக்ஷாவை காட்டுங்கடா. அந்த பொண்ணு யாரையும் போய் கேவலமா பேசல, போய் வாலண்டியரா இன்டென்ஷனலா ஒருத்தனை போட்டு அடிக்கணும்னு அடிக்கல. அந்த பொண்ணு ஷீ இஸ் பீயிங் ஹெர்செல்ஃப். அதுக்கு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷரே இல்லை. அதுக்கு தெரிஞ்ச எக்ஸ்போஷர் வச்சு ஷீ இஸ் ட்ரைங் டு பிளே த கேம். ஓகே, அது கம்மியா இருக்கு அதிகமா இருக்குன்றதை தாண்டி நீ பியூர் சோலுக்கு தான் நீ வந்து சப்போர்ட் பண்றனா சப்போர்ட் ஹர்ல. நீ வெள்ளத்தோல் இருக்கவங்க மட்டும் அப்படியே கரெக்டா பிடிச்சி, எனக்கு தெரியல பிக் பாஸ் அப்படிதான் இருக்கிறாரு. ஃப்ரேம்ல அழகா இருக்கிறீங்கன்னு சொல்றது ஏன் இவங்களுக்கு வருது? ஏன் சுபிக்ஷாவை சொல்லணும்ல பிக் பாஸ்? இந்த மாதிரி பயாஸ் தான் இருக்கிற இடத்துல இவனும் வந்து நீ பெரிய ஐஸ்வர்யா ராய் கிடையாது இருக்கும்போது, அப்போ ஐஸ்வர்யா ராய் மட்டும் தான் பொண்ணு உலகத்துல, வேற யாரும் பொண்ணே கிடையாதா? அப்ப இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த நிறைய இடத்துல வந்து டார்க் ஸ்கின் தான் இருக்கிற பொண்ணுலாம் பொண்ணு கிடையாதா? இவன் என்ன சொல்ல வரான்? அவன் இந்த ஷோ என்ன சொல்ல வருது? விஜய் சேதுபதி என்ன சொல்ல வர்றாரு? இதுதான் சோசியலி ரெஸ்பான்சிபிள் குரூப் கிட்ட எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. சோசியலி ரெஸ்பான்சிபிளா இருந்துட்டு மத்தவங்க மேல திணி, எல்லா கர்மத்தையும் திணி. இன்னைக்கே வார்த்தையை பிடிச்சிட்டு நாலு அவன் மேல, ஏன்னா இந்த பொண்ணை இனிஷியலா அவனுங்க போட்டு அடிச்சு இந்த பொண்ணை நாசம் பண்ணதுக்கு முதல் காரணமே இந்த பொண்ணு கேஸ்ட் ஸ்மித் தூக்கிட்டு வந்ததுதான்.
அந்த பொண்ணை ரிசர்வேஷனுக்கு அகைன்ஸ்ட்னு சொல்லி எப்பயோ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பேசின அந்த வீடியோ தூக்கிட்டு வந்து, அந்த பொண்ணோட பேக்ரவுண்டை தூக்கிட்டு வந்து, அந்த பொண்ணு பேசின அந்த மீனவ பொண்ணோட வந்து ஒரு வார்த்தையை தூக்கிட்டு வந்து, இந்த பொண்ணுக்கு கேஸ்டிஸ்ட்னு லேபிள் பண்ணி தான் அந்த பொண்ணு அடிக்க ஆரம்பிச்சானுங்களே. அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு என்னை பொறுத்து, எனக்கு தெரிஞ்சு. ஆனா அதுல எதுவுமே உண்மை கிடையாது. இந்த மாதிரி திணிச்சுட்டு இன்னைக்கு வந்து ஒருத்தன் ஒரு பொண்ணை பார்த்து நீ ஐஸ்வர்யா ராய்னா நீ என்ன பெரிய ஐஸ்வர்யா ராய் உனக்கு நான் பேட் டச் பண்ணிட்டேன்னு கேட்கறான்னா, இந்த இடத்துல இது சோஷியலி ரெஸ்பான்சிபிளா எழுந்து நின்று டே கம்றது நீ பண்றது தப்புடான்னு டைரக்டா அடிக்கணும்ல. ஐ ஸ்டாண்ட் வித் பாருன்னு சொல்றது உனக்கு எங்க வலிக்குது? இந்த சோ கால்ட் இன்டெலெக்டுக்கு எங்க வலிக்குது? ஐ ஸ்டாண்ட் வித் பாருன்னு சொன்னா எங்க வலிக்குது? அப்பனா ஒரு பொண்ணு ரோட்ல போட்டு அடிச்சானா அந்த பொண்ணு சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வரணுமா? நான் நல்லவன் பாருன்னு சொல்லிட்டு, இங்க பாரு நான் வந்து ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு பக்கத்துல ஒரு 4 பேர் அவன் சர்டிஃபிகேட் கொடுத்த மட்டும் அந்த பொண்ணு போய் கேட்பியா நீ? ஒரு பேசிக் ஹியூமனிட்டி இல்லை உனக்கு. ஒருத்தன் போட்டு அடிச்சான்னா அவன் என்ன வேணா பண்ணிருக்கட்டும், உன் கண்ணுல அடிக்கிறானா கொலை பண்ண போறானா தடுக்க தானே தோணும் உனக்கு. உனக்கு பிடிக்காதவனால ஒருத்தன் கத்தியால குத்துனாலும் பரவாயில்ல நின்றுட்டு இருப்பியா நீ? இதுதான் நீ சோஷியல் ரெஸ்பான்சிபிள் நடந்துக்கிறதா? அதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருமே. அப்புறத்துக்கு கிளைம் பண்றீங்க சோஷியலி ரெஸ்பான்சிபிள், வெங்காயத்துல ரெஸ்பான்சிபிள்னு சொல்லிட்டு. ஒரு ட்வீட் பார்த்தா திஸ் இஸ் ஆல் வாட் யூ ஏர்ன்ட் இன் தி லாஸ்ட் 77 days. ஏன் அந்த பொண்ணு விளையாடவே இல்லையா? அப்ப நீங்க வந்து எல்லாமே வந்து இந்த 77 daysல ஒரு பொண்ணு பண்ணதை வச்சு ஜட்ஜ் பண்ணி தான் அந்த பொண்ணுக்கு நடக்கிற தப்பையும் நீங்க தட்டி கேட்பீங்கன்னா, ரிமூவ் தட் பிளடி டேக் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் இன்டெலெக்ட் டேக். பி எ டைரக்ட் கிரிட்டிக், பி எ ஹானஸ்ட் கிரிட்டிக். எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கல, இவன் பண்றான் பண்ணல அதனால நான் பண்றேன். எல்லாத்துலயும் வந்து உங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி திணிச்சு அதுக்கு சம்மந்தமே இல்லாம நீங்க உங்களுடைய செயல் அது காட்டவே இல்லை எந்த இடத்துலயுமே. ஏன்னா பொண்ணுங்கன்னா அவ்வளோ இலக்காரம். எனக்கு 2 பொண்ணு இருக்கு, பயமா இருக்கு எனக்கு. இந்த மாதிரி ஒரு கேவலம் பிடிச்ச சொசைட்டில நாளைக்கு என் பொண்ணு திடீர்னு ஏதோ பயத்துக்கு ஏதோ ஒரு இருட்டு சந்தில போயிட்டு வந்தா கூட டக்குன்னு அதை தப்பா தான் பேசுவானுங்க. அப்படிப்பட்ட சொசைட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்காகவே பயமா இருக்கு. பேக் டு இந்தியா போனா ஒரு இப்படிலாம் யோசிப்பாங்களோ, இப்படிலாம் பொண்ணுங்களை பேசுவானுங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளோ இன்டெலெக்டா இருக்கணும், இன்னும் கேவலமான ரெக்ரெசிவ் மைண்ட் செட்ல தான் இருக்கிறீங்க நீங்க எல்லாருமே. அந்த பொண்ணை பிடிக்கலன்னா என்ன வேணா பண்ணலாம், நோபடி கேன் கொஸ்டின் இட். தயவு செஞ்சு அந்த டேகை தூக்கிக்கிட்டு இந்த மாதிரி கேவலமான செயலை பண்ணாதீங்க. நீங்க அந்த டேகை தூக்கிட்டு சுத்தும் பொழுதுதான் கடுப்பாகுது எனக்கு. நீங்க நார்மலா பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனையே இருக்காது. ஸோ அந்த பொண்ணு எமோஷன்ஸை ராவா வெளிப்படுத்துதானா ராவா வெளிப்படுத்துது. அந்த பொண்ணு தப்பு பண்ணுதானா தப்பு பண்ணுது. அந்த பொண்ணு ஓன் பண்ணுதானா ஓன் பண்ணுது. ரியலைஸ் பண்ணுதானா 100% ரியலைஸ் பண்ணுது. தப்ப ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணி எப்படி கரெக்டா கொடுக்கலான்னு அந்த பொண்ணு யோசிக்குதான்னா 100% பண்ணுது. அந்த ஷோல ஒருத்தரும் எவனுமே ரொம்ப ப்ராப்பர்லாம் கிடையாதுங்க. நீ பியூர் சோலு, குட் சோலு, குட் ஹியூமன் சொல்லிட்டு என்ன வேணா டேக் குத்திக்க. உனக்குலாம் வந்து சுபிக்ஷா தெரிய மாட்டா, ஏன்னா அந்த பொண்ணு ஃபேர் ஸ்கின் கிடையாது. உனக்கு வந்து வெள்ளையா இருக்கிற திவ்யா ஃப்ரேம்ல காட்டினா மட்டும்தான் உனக்கு வந்து பியூர் சோல் தெரியும், எல்லா சோலும் தெரியும் உனக்கு. ஹிப்போக்ரட்டா இருக்காதீங்கண்ணா. அந்த மாதிரி எல்லாரும் ஈக்குவலா பாருங்க, எல்லாருக்கும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. தனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை அடிச்சா ரசிக்கலாம், பிடிச்சவங்க தப்பே பண்ணாலும் வாய மூடிட்டு உட்காந்துருக்கலாம்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. பொண்ணு இந்த சொசைட்டில இஷ்யூ ஃபேஸ் பண்றா அப்படின்னு நீ ரியலாவே நீ ஃபீல் பண்ணனா, பொண்ணுக்காக நான் நிக்கணும் அப்படின்னு நீ ரியலாவே யோசிச்சேன்னா கரெக்டான ஸ்டாண்டர்டு. பார்வதின்னு பார்க்காதா, ஷீஸ் அ விமனா, விமன் இஸ் பீங் டார்கெட்டட் ஈஸிலின்னு உனக்கு ஃபீல் ஆகுதா? இட்ஸ் நாட் அ மித் இல்ல, இட்ஸ் ரியாலிட்டி இல்ல, ப்ராக்டிகலி நடக்குது இல்ல, டெய்லி பாக்குறல்ல. சீசன் சீசனா உனக்கு எக்ஸாம்பிள் கொட்டி கிடக்குது இல்ல. இப்ப ரீசெண்டா நடந்த இஷ்யூ, கோயம்புத்தூர் இஷ்யூல கூட பொண்ணை தானே திட்டினாங்க. ஏன் அந்த டைம்ல வெளில போன அந்த பொண்ணை தானே திட்டினானுங்க. உனக்கு என்ன அந்த இடத்துல வேலை, நீ எதுக்கு மறைஞ்சு போறன்னு தானே கேட்டானுங்க. அந்த 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 ரவுடி பசங்களை எவனும் கேட்கல. ஸோ இந்த மாதிரி பொண்ணுங்களை திட்டுற சொசைட்டில நீ பொண்ணுங்களுக்காக தான் நிக்கணும். பொண்ணுங்களுக்கு நீ